இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, இன்னைக்கு என்னடா எந்த மூவியோட அப்டேட் வரல, ஏதாவது டீசர் ட்ரெய்லர் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா குபேராவோட டீசர் வந்திருக்கு. தி டான்ஸ் ஆஃப் குபேரான்னு சொல்லிட்டு. இந்த மூவி பாத்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேகர் கமலா. இந்த மாதிரி மூவி எடுத்திருக்காருன்னு தெரியல. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணானா டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். நிலமும் எனது, நெல்லும் எனது, நீண்ட பச்சை வயல்கள் எனது, காட்டும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது, கோட்டை எனது, கொத்தளம் எனது, ஆசைப்பட்ட யாவும் எனது. எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். காஞ்ச வயிறு, பிஞ்ச செருப்பு, பழைய சோறு, பஞ்சம் எனது, இரவு நிலவு, இரவல் உணவு, சாலை ஓர தூக்கம் எனது. கேக்குறப்ப செமையா இருக்குங்க. கனவு கனவில் உறவு, வசந்த கால ஏக்கம் எனது. எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். என் கூட வரும் காட்டு பலம் நெஞ்சில் வரும். நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். நானும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா கடைசியில செங்கக்கல்ல தூக்கிட்டு வராருங்க. ஐயோ டீசர் உண்மையிலே செமையா இருக்கு. இதுல இந்த படத்துல யாரு அதிகமா ஓடினாங்களோ இல்லையோ தனுஷ் அதிகமாவே ஓட விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனையும் ஓட விடுறாங்க. எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியல. ஓவரால் பாத்தீங்கன்னா டீசர் ஆக்சுவலா செமையா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். அந்த கேரக்டர் என்ன வேணுமோ அந்த கேரக்டராகவே மாறி ஒரு மறு உருவமா எடுத்து அந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்து வாழ்றாரு பாருங்க. அது உண்மையிலே வேற யாராலுமே பண்ண முடியாது. தனுஷ்க்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலா இது ஒரு நம்ம சிம்புவோட மூவி வெந்து தணிந்தது காடு, அந்த மூவில எப்படி இருக்குமோ, அதாவது ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு பாம்பேல போயிட்டு புதுசா வந்தவர் அங்க உள்ள வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருது. பட் அதுவும் அந்த ஸ்டோரி வேற இந்த ஸ்டோரி வேற. பட் ஆனா அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இது எதற்காக என்னங்கிறது தெரியல. அவருக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சவர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி கொண்டு போறாங்க என்னன்னு தெரியல. மேக்சிமம் நாகார்ஜுனாக்கு ஏதோ ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் அந்த கோட் சூட்லாம் போடுற சீன்லாம் இருந்துச்சு. எப்படி வரப்போகுது என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலா ரிலீஸ் டேட்டுமே இதுல எதுவும் போடல. ஓகே, ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்க 20th ஜூன் வரப்போகுது. எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு பாடலாகவும் வரிகள், அதாவது ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகுதுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அசுரன் மூவிக்கு கொடுத்துருப்பாரு. ஸ்டோரி ரன் ஆகும், அதுக்கு பேக்ல இது மாதிரி அந்த மாதிரி இதுல ஒரு வரிகள்லாம் ஒரு வரிகளை கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா காஞ்ச வயிறு, பிஞ்ச செருப்பு, பழைய சோறு, பஞ்சம் எனது, இரவு நிலவு, இரவல் உணவு, சாலை ஓர தூக்கம் எனது. ப்ரீவியஸா ஒரு போய் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங் பாடினதே இதுதான். இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல மெயினான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷா தான் இருக்கிறாரு. பட் ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்க என்னங்கிறது தெரியல. ரெண்டு பேத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது தெரியல. எப்போதுமே ராக்ஸ்டார் டிஎஸ்பி பாத்தீங்கன்னா ஒரு மூவி வருதுன்னா அந்த டைட்டில் வச்சு ஒரு பாட்டு போடுவாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிங்கமா இருக்கட்டும், சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப குபேரா வச்சு குபேரா 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 அது மாதிரி ஏதாவது வரும்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் வரல.
பட் இந்த சாங் ஆக்சுவலாக வந்து நல்லாவே இருந்துச்சு. ரஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, ஏதோ அடி வாங்குற மாதிரிலாம் காமிச்சிருக்கலாம். அவள் தான் இந்த டீசர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு அப்புறம் சொல்லுங்கள்.